இப்போ வந்து நீங்கள் வந்து ஏதாவது தலைவலி, தூக்கம் வரல, இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஹோமியோபதியை தேடலாம். ஏன்னா ஹோமியோபதி மருந்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு வந்து தற்காலிகமான தீர்வு கிடையாது. இப்போ ஒரு தலைவலின்னா ஒரு மாத்திரை போடுறீங்க, அதனால் அப்போ அந்த நேரத்துக்கு அது சரியாகும். அதன் பிறகு தலைவலி கண்டிப்பாக வரும். நமக்கே தெரியும், ஒரு தலைவலி மாத்திரை நம்ம அலோபதியில் போய் தலைவலி மாத்திரை வாங்கி போடுறோம் அப்படின்னா, தலைவலி வருது அப்படின்னா அந்த நேரத்துக்கு தான் அது சரி பண்ணுமேன்னு தவிர அது நிரந்தரமாக ஒன்றும் குணப்படுத்தாது. ஆனால் அது ஹோமியோபதி மருத்துவத்தில் போனீங்கன்னா அது உங்களுக்கு நிரந்தரமாக குணப்படுத்தும். அதோட நோக்கமே அதான். உங்களுக்கு இப்போ தூக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு அலோபதியில் போனால் உடனே அவர் தூக்க மாத்திரை எழுதி கொடுப்பார். தூக்க மாத்திரை போட்டால் தான் உங்களுக்கு தூக்கம், அன்னைக்கு தூக்கம் வரும். அன்னைக்கு வந்து உங்களுக்கு தூக்கம் வரும். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த தூக்க மாத்திரையெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா நாள் முழுதும் தூங்கிட்டே தான் இருப்பீங்க. ஒரு மாதிரி மந்தமாகவே இருக்கும். அந்த அளவுக்கு அது நரம்புகளை ரொம்ப பாதிக்கும். அலோபதி மருத்துவங்கிறது ரொம்ப மோசமாக இருக்குது. அலோபதி மருத்துவத்தில் ஒரு தலைவலிக்கோ ஒரு தூக்கமின்மைக்கோன தீர்வுங்கிறது வந்து தற்காலிகமானது. அதே நேரத்தில் நீங்கள் ஹோமியோபதிக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தலைவலி அப்படின்னா அவங்க என்ன நோக்கத்தோட தலைவலிப்பா எனக்கு அடிக்கடி தலைவலி வருதுன்னு நீங்கள் ஹோமியோபதிக்கு போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மருந்து கொடுக்குறாங்க. அந்த மருந்தை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தலைவலி வந்து நிரந்தரமாகவே வர்றதில்லை. சும்மா ஒரு 10-15 நாளைக்கோ அல்லது ஒரு மாதத்துக்கோ அவங்க மருந்து கொடுக்குறாங்க. அந்த மருந்தை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிரந்தரமாகவே தலைவலி வராத மாதிரி அவங்க ஒரு மெடிசனை அந்த மெடிசன் அப்படிப்பட்டதாக தான் இருக்குது. அதுபோல் ஒரு தூக்கம் இல்லை எனக்கு சரியா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஹோமியோபதிக்கு போனீங்கன்னா அவங்க ஒரு 30 நாளைக்கோ ஒரு 10-20 நாளைக்கோ மருந்து கொடுக்குறாங்க. ஒரு மாதிரி சின்னதாக பொடிசாக மருந்து கொடுக்குறாங்க. அது பார்த்தா இனிப்பாக தான் இருக்குது. அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமாகவே ஒரு தூக்கமின்மை பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு விடுதலை கிடச்சிருது. நல்லா தூக்கம் வந்து விடுகிறது. அப்போ எல்லா அரசு மருத்துவமனைகள்லேயும் ஹோமியோபதிக்குன்னு ஒரு பிரிவு இருக்கிறது. அங்கே போனீங்கன்னா நீங்கள் செலவே இல்லாமல் இந்த மருத்துவத்தை நீங்கள் பெறலாம். இதுக்காக நீங்கள் ஒரு ஹோமியோபதி மருத்துவரை தேடி போய் நிறைய செலவு பண்ணுங்கிற அவசியம் இல்லை. செலவே இல்லாமல் அரசு மருத்துவமனையில் ஹோமியோபதி பிரிவிற்கு சென்று தூக்கமின்மை, தலைவலி மற்ற இன்னும் நிறைய எல்லா பிரச்சனைகளுக்கும் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எனக்காக பெற்றுக்கொண்ட ஒரு சிகிச்சை வந்து என்னென்னா தூக்கமின்மை, தலைவலி இந்த 2 பிரச்சனைகளுக்கும் ஒரு நிரந்தர தீர்வு. ரொம்ப எளிமையாக ஒரு மிட்டாயை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. பொடி பொடியாக வெள்ளை கலரில் மிட்டாய் மாதிரி தான் இருக்குது, இனிப்பாக இருக்குது. அதை சாப்பிட்டா அது அவ்வளோ பெரிய ஒரு மேஜிக்கை பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தலைவலியோ தூக்கமின்மையோ இந்த பிரச்சனைகளுக்கு அப்பப்போ அலோபதியில் போய் ஒரு மாத்திரை போடாதீங்க. அது கிட்னியை பாதிக்கும். அலோபதி மருந்தில் போய் ஒரு மாத்திரை போடுறது, தூக்கம் இல்லைன்னா அதுக்கு ஒரு மாத்திரை போடுறது அலோபதியில், அது தற்காலிக தேர்வை தான் அன்னைக்கு தான் அவங்களுக்கு கொடுக்குமே. அதோட பின்விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். தூக்க மாத்திரைலாம் போட்டாக்க அவங்க எப்போவுமே வந்து ஒரு மந்தமாகவே இருப்பாங்க. அது மாதிரி தலைவலி மாத்திரை இதெல்லாம் வந்து கிட்னியெல்லாம் ரொம்ப பாதிக்கும். அதனால் இது போன்ற அலோபதி மாத்திரைகள் தற்காலிக தீர்வை தரும் அலோபதி மாத்திரைகளிலிருந்து இது ஒரு சில இது போன்ற எனக்கு தெரிந்த நோய்களுக்கு தான் நான் பரிந்துரைக்க முடியும். பல்வேறு நோய்களுக்கு அதில் தீர்வு இருக்கலாம். ஆனால் தலைவலி, தூக்கமின்மை இந்த 2க்கு ஹோமியோபதியில் உங்களுக்கு நிரந்தர தீர்வு ஒரு 20 நாள்லேயே கிடச்சிரும்.